ஆக்சுவலி நான் கேரளாலேருந்து வரேன். ஸோ அங்கேயும் புட்டு ரொம்ப ஃபேமஸ். இவ்வளவு நாளா புட்டு கொம்போ இருந்தது. சிக்கன் புட்டு, மட்டன் புட்டு, நண்டு புட்டு. அப்ப இங்க வந்து நண்டு கேட்ட உடனே நண்டு கொடுத்தாங்க. கனவு இருக்கு நல்லா சொன்னாங்க. கிட்டத்தட்ட 44 நாள் புட்டு கிடைக்கவே இல்லை. வர்ஷா உண்மையை சொல்லுங்க. உண்மை உண்மை மட்டும் தான் சொல்லுவேன். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷரத் ப்ளாக். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், வெள்ளாவத்தியில் திரும்பவும் புட்டு கடைக்கு தான் வந்திருக்கிறேன். அதாவது இந்த வெள்ளா ஃபுட் கோர்ட். இப்போ நிறைய பேர் இடம் அங்கே இருக்குன்னு பிடிவடையிலேருந்து சில கேட்டிருந்தவே அவைக்காண்டி திரும்பவும் இருக்கா சொல்கிறேன். இந்த ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் இருக்குது தானே வெள்ளவத்தியில், அந்த ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்குக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் இந்த வெள்ளா ஃபுட் கோர்ட் இருக்குது. இந்த பாப்பா தோசைன்ற போர்டை பார்த்தீங்கன்னா அவடத்துலாம் இந்த வெள்ளா ஃபுட் கோர்ட் இருக்குது. என்னென்னா போய் வரைக்குள்ளே இது வந்து வடிவாக தெரியாது இந்த மரம் இருக்கிறதால. அதால் இந்த பாப்பா தோசைன்ற இந்த போர்டை ஞாபகத்தில் வச்சுருங்க. இந்த ஃபுட் கோர்ட்டில் தான் இப்போ இயங்கி கொண்டிருக்கிற 2 கடையில், முதல் ஜனவரி வருமென்று சொன்னேன் வேறு கடை, ஆனால் வேறு கடை ஒன்றும் இப்போ வரைக்கும் வரையில. 2 கடை தான் இருக்குது. ஆயா இட்லி கடையும் புட்டு கடையும். புட்டு கடையில் தான் இப்போ புதுசாக ஒரு ஐட்டம் வந்திருக்கு. அதை தான் நாங்கள் இன்றைக்கி ட்ரை பண்ண வந்திருக்கிறோம். அண்ணா இப்போ பிஸியாக சமைச்சு கொண்டிருக்கிறார். ஆனால் என்னண்டா கறி எடுத்து வர்றான்னு இருக்கிற, கறி வச்சது அவர் இல்லை. இப்போ உருளைக்கிழங்கும் சொதியும் இங்கால புட்டும் தயாராகி கொண்டிருக்கு. மட்டன் கறி என்ன சிக்கன் கடை திறந்து கொண்டு வந்தாங்க. அதில் எல்லாமே சுட சுட இருக்குது. பொரியலாக இருக்கட்டும். ஐயோ இந்த முடியாதுண்டு என்ன இது மட்டன் கறி. நண்டு கறியும் இருக்கு. ஆனால் உண்டு இப்போ வரைக்கும் நாங்கள் அந்த கத்திரிக்காயை நீங்கள் கண்ணில் காட்டுறீங்களே இல்லையே. இதுதான் புட்டு கொத்து. இப்போ நாங்கள் புட்டு கொத்தும் சிக்கன் கறியும் தான் எடுத்துருக்கிறோம். இதுதான் புட்டு கடையில் புதுசாக வந்திருக்கிற ஐட்டம். இவ்வளோ நாளாக புட்டு கொம்போ இருந்தது. சிக்கன் புட்டு, மட்டன் புட்டு, நண்டு புட்டு, கனவா புட்டுன்னெல்லாம். இந்த முறை புட்டு கொத்து வந்திருக்கு. இதில் புட்டோட உருளைக்கிழங்கு பொரியல் வேண்டும், மற்றது முட்டையும் போட்டு அடிச்சுட்டு ஒரு கொத்தொண்டு தருவினோம். அதோட ஒரு கறி நீங்கள் உங்களுக்கு விரும்பின மாதிரி ஒரு கொம்போவாக எடுக்கலாம். இல்லை பாருங்க, முருக உருளைக்கிழங்கு பொரியலையும் போட்டு முட்டையும் போட்டு தாளித்து அதோடு சாப்பிட. இப்போ இதே கத்திரிக்காய் பொரியல் இருந்ததுன்னா அதுவும் இன்னும் நல்லா இருக்கும். அதாவது ஒரு நாள் வந்து உருளைக்கிழங்கு இருக்குது. நாம் வர்றது முழுக்க இந்த உருளைக்கிழங்கு போடுற நாளில் தான் கத்திரிக்காய் பொரியலும் இங்கே இருக்குது. உப்பு சாதாரணமாக உருளைக்கிழங்கு பொரியலோட சாப்பிட்டாவே நல்லா இருக்கும். பிரட்டலா போட்டு சாப்பிட, அதாவது இந்த கொத்து மாதிரி போட்டு சாப்பிட இன்னும் நல்லா இருக்கு. இதோட நாங்கள் கறியும் சேர்ப்போம் கொஞ்சம். நான் என்ன சாப்பாட்டை பற்றி முதலே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ தான் முதல் தெரிஞ்ச நாளுக்கு வாரிங்கன்னு சொன்னால் நான் மேலே ஐ பட்டன் தான் அதை கொடுக்குறேன். இந்த உண்மையாகவே சாப்பாடு நல்லா வைப்பேன். கிட்டடியில் நான் நண்டு மடத்து சாப்பிட்டேன். வடமையாக சிக்கன், முட்டை பொரியல், மட்டன் அதோடு எடுக்கிறது. இப்போ கிட்டடியில் நண்டு சாப்பிட்னா நல்லா இருந்தது. சில நேரங்களில் கனவாக இருக்கும், இறால் இருக்கும், அதோட நெத்தலியும் இருக்கும். இப்போ இந்த புட்டு கொத்தும் சிக்கன் கறியும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது 750 ரூபா, கறி 450 ரூபா, மொத்தமாக 1200 ரூபா. இப்போ இது ஒவ்வொரு நாளும் இருக்குமாண்டா இல்லை, புதன்கிழமையிலையும் சனிக்கிழமையிலையும் மட்டும்தான் புட்டு கொத்து இருக்குது. பின்னேரம் 6 மணிக்கு திறந்துருவினம், 6:30 அந்த நேரம் வந்தீங்கன்னா சாப்பாடு எடுக்கக்கூடியதாக இருக்கும். எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ
எங்களோட வந்துக்கிற கயனையும் நாங்கள் சாப்பிட சொல்லுவோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அப்படிதான் இங்கே வந்தீங்கன்னா அண்ணாவோட நல்லா பெம்பலை எடுத்துட்டு சாப்பிட்டு போகலாம். இன்றைக்கு ஒரு எக்ஸைட்டிங் டே. எங்களோட புட்டு கடைக்கு வேர்ல்ட் ஃபேமஸ் இந்தியன் ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட நாங்கள் வந்து எங்களை பொறுத்த மட்டும் அப்படிதான். ஏன்னா ஸ்ரீலங்கா பொறுத்த மட்டும் டிவியில் பார்க்குற கம்படிட்டர்ஸை வந்து நாங்கள் அப்படி கொண்டாடுவோம். ஸோ புட்டு கடைக்கு வந்து சாப்பிட்றது எங்களுக்கு சந்தோஷம். வர்ஷா, உண்மையை சொல்லுங்க. உண்மை மட்டும் தான் சொல்லுவேன். உண்மையை மட்டும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் சிங்கர் வர்ஷா. நம்ம இப்ப எல்லாரும் வந்து ரிஹர்சல் எல்லாம் முடிச்சு ரொம்ப பயங்கரமான பசியில வந்தது புட்டு கடையில வந்திருக்கோம். ஸோ நாங்க இங்க புட்டு, சொதி, சம்பல், வடை எல்லாம் சாப்பிட்டோம். பயங்கரமா இருந்தது. நிஜமா சொல்றேன். என்ன என்ன சொல்லணும்னே தெரியல. ரொம்ப 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 பிடிச்சது. ஆக்சுவலி நான் கேரளால இருந்து வரேன். ஸோ அங்கேயும் ரொம்ப ஃபேமஸ். பட் இங்கே இருக்கிற விட இங்க பயங்கரமா இருந்தது. ஸோ சூப்பரா இருக்கு. தேங்க்யூ வர்ஷா. ஆலப்புழாவில் போட்டுக்குள்ளேயும் புட்டு தான் கொடுப்பாங்க, மீன் சொதியோட கொடுப்பாங்க. சோனியா சாப்பிடறத பார்க்க எனக்கு அது தெரிஞ்சிருச்சு. சோனியா சொல்லுங்க, நீங்க எப்படி? வணக்கம், நான் வந்து என் பேர் சோனியா. நான் வந்து அலப்பி தான் என்னோட சொந்த ஊர். ஸோ ஃபிஷ்ஷுக்கு எனக்கு ரொம்ப ஸ்பெஷாலிட்டி இருக்கிற ஒரு ஊர் தான். அப்போ இங்கே வந்து நண்டு கேட்ட உடனே நண்டு கொடுத்தாங்க. கனவு இருக்கு நல்லா சொன்னாங்க. சுடு சுடா புட்டு சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்டியாக இருந்தேன். நாங்கள் எல்லாரும் டயர்டு, ரிஹர்சல் எல்லாம் முடிச்சுட்டு வந்தப்போ. ஏன்னா இன்னும் நிறைய சாப்பிடணும்னு இருக்கு, வேற ஃபுல்லாக இருக்கு. அப்போ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நாங்கள் வருவோம். ரொம்ப என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ. புட்டு கடைக்கு எங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோனியா, தேங்க்யூ. நாங்கள் முக்கியமான ஆளை சந்திக்க போகிறோம். ஃபரீதா அக்கா. அக்கா சொல்லுங்க, எப்படி பாண்டிச்சேரி சாப்பாடு, ஸ்ரீலங்கன் சாப்பாடு என்ன எப்படி சொல்லுவீங்க? சொல்லுங்கண்ணா. பாண்டிச்சேரி ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்க? ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. ஸ்ரீலங்கன்லாம் ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு ஊர்ல ஒன்று ஸ்பெஷல். கொழம்பு வெள்ளை வெத்தையில வந்து புட்டு. ஆக்சுவலா அந்த புட்டு கடையை பேரே பாருங்க, POT 2 போட்டிருந்தாங்க. புட்டு ஒண்ணுதான் சாப்பிடணும்னு தோணும். ஆனா இங்க எந்த நேரத்துல அந்த புட்டு போட்டாங்களோ 2 புட்டு சாப்பிடணும்னு தோணுது. அந்த அளவுக்கு சொதி, சம்பல் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. சிக்கன் கிரேவி அண்ட் நண்டு, ஃபிஷ் எல்லாமே இருந்தது. ஸோ எல்லாரும் நாங்கள் ரசிச்சு சாப்பிட்டோம். உண்மையாவே சொல்றேன், டேஸ்டா இருந்துச்சு. நீங்க குழம்பு யாராவது வந்தீங்கன்னாக்கா கட்டாயமா இந்த புட்டு கடையில ட்ரை பண்ணாம இருக்காதீங்க. வெள்ளை வெத்தையில புட்டு கடை. தேங்க்ஸ் ஃபரீதா அக்கா. உங்களோட பாட்டு மாதிரியே நீங்க எங்களுக்கு தர சப்போர்ட்டுக்கு சரியான நன்றி. ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில பேர் கேட்கலாம் என்னடா லஞ்ச் இஷ்யூ பாதிச்சு கொண்டிருக்கீங்கன்னாண்டு. லஞ்ச் இஷ்யூ இல்லை, வளமையாக ஒவ்வொரு நாளும் வாழையில் தான் போடுறது. நீங்கள் போன வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து சாப்பிட்டாங்களுக்கு கூடுதலாக தெரிஞ்சிருக்கும். என்னென்னா நானும் கேட்டேன், என்னென்னா என்னுடைய லஞ்ச் இஷ்யூ வந்து வளமையாக வந்து வாழையில் எடுக்கிற இடங்களை இங்கே வந்து வாழையில் ஓர்டருக்கு தான் வரும். நாங்களாக போய் எங்களை உள்ள வீட்டில் வெட்டுற மாதிரி இங்கே இருக்காது. அப்போ அதால் ஓர்டருக்கு எடுக்கிற இடத்துல இன்றைக்கு இல்லை. அப்போ அதால் இன்றைக்கு மட்டும் லஞ்ச் இஷ்யூ. யாரும் பார்த்து பிள்ளையா நினைக்காதீங்க. இதே மாதிரி வெள்ளவத்தையிலையோ தெய்வலையிலையோ உங்களுக்கு ஏதாவது கடை இருக்குது, அது உங்களுக்கு அதில் உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு ஐட்டம் பிடிக்கும், அதை நாங்கள் வீடியோ செய்யணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கொழும்புல வரைக்குள்ள என்னெல்லாம் இடம் காட்டணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அதையும் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து அந்த இடங்கள் தேடி போய் வீடியோ எடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா நான் இப்போ யாழ்ப்பாணம் போனாலும் உங்களுக்கு கொழும்பு வீடியோக்கு நிறைய காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறது சொல்ல போகிறேன். கன நாள் புட்டு சாப்பிட்டு கிட்டத்தட்ட 44 நாள் புட்டு கிடைக்கவே இல்லை. சின்ன வயசுலேருந்தே நாங்கள் புட்டு சாப்பிட்டு பழகிட்டு இப்போ தான் இந்தியா ட்ரிப்லேருந்து இன்றைக்கு தான் வந்தேன். நான் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு உண்மையாகவே நல்லா இருக்குது. அதுவும் வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்குது. புட்டு கொத்து வளமையாக புட்டு தான் இருக்கிறது. இது இப்போ புதுசாக வந்துருக்கு புட்டு கொத்து. புட்டு கொத்தும் சிக்கன் கறி 2 பேருமே ஒரே ஐட்டம் தான் எடுத்தாங்க. ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. என் கணவனுக்கு பிறகு சாப்பிடுறது இந்த ஏக்கம் தீர்ந்த மாதிரி இருக்கு. அங்கே பிரியாணி நல்லா இருக்கு. பிரியாணி என்ன தேடி எனக்கு தேட்டவே இல்லை, ஆனால் நல்லா இருக்கு. ஏன்னா இங்கே வந்துட்டு பிரியாணி அந்த உண்மையான டெக்ஸ்சர் வந்துட்டு A1 பிரியாணி அங்கே தான் கிடைக்கும். A+ ஜெஃப்னால் சென்னை பிரியாணி மாதிரி இருக்கு. வேறு எங்கேயுமே நான் சாப்பிட்ட அளவுக்கு அந்த அளவுக்கு இல்லை. புட்டு அங்கே நார்த் ஈஸ்ட்லேயே இருந்தது. புட்டு இருக்கு தானே, புட்டு வந்துட்டு கேரளாவில் இருக்கு. நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் வந்துட்டு புட்டு நான் பார்த்தேன்.
புட்டு சமைச்சு சாப்பிடுவீங்க. எனக்கு அதிசயமாக இருந்தது. நான் யோசிச்சேன்னா அது புட்டு மாதிரி வேறு ஏதாண்டு இல்லை புட்டுன்னே சொல்லிச்சுன்னு. எங்கேன்னுச்சுன்னா மேகாலயாவில் நான் சாப்பிடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இனி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இப்போ தான் முதல் தரம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.